ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு காரக்கறி. உருளைக்கிழங்குல நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி காரக்கறி எல்லாம். ஆனா சக்கரவள்ளி கிழங்குல நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது செம்ம டேஸ்டியா இருக்கும். பூண்டோட மனம், கொஞ்சமா ஒரு கிரன்ச்சியான உளுத்தம்பருப்பு, அந்த சக்கரவள்ளி கிழங்கோட ஒரு லைட்டான இனிப்பு பிளஸ் மிளகாப்பொடியோட காரம் எல்லாம் சேர்ந்து இது ஒரு செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு கூட ஒரு அடிஷ்னலா இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அடுத்த தடவை கண்டிப்பா சக்கரவள்ளி கிழங்கு வாங்கும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமேட்டு அடிக்கடி நீங்க வந்துட்டு இந்த ஃப்ரை கண்டிப்பா செய்வீங்க. சரி வாங்க, இப்போ இந்த சூப்பர் டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு காரக்கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு ஸ்டீம்ல வேக வச்சு இந்த மாதிரி பீஸா நான் வந்துட்டு வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருக்குது சாஃப்டா. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். இது போக நமக்கு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு அவ்வளவுதான் வேணும். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்ததுன்னா நல்லா ரோஸ்டா வரும். உங்களுக்கு ரோஸ்டா வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா விட்டா கூட போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிக்குது, உளுந்தம்பருப்பு செவந்துச்சு. இப்போ இதுல நம்ம இந்த பூண்டை சேர்த்திடலாம். நசுக்கி வச்சுக்கிற பூண்டு, கூடவே இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்திடுங்க. இந்த பூண்டை லைட்டா வதக்கிடலாம். பூண்டு நல்லா இந்த எண்ணெயில வதங்கி ஒரு நல்ல மனம் வரும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் வெங்காயம் சேர்க்குறேன். உங்களுக்கு வெங்காயம் நிறைய இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுடுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் கார தூக்கலாக போடுங்க. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற அந்த இனிப்புக்கும் இந்த காரத்துக்கும் வந்துட்டு நல்லா பேலன்ஸ் ஆகும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. லேசா வதங்கினதும் இந்த வேக வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு இதுல சேர்த்திடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இதை பரப்பி வச்சிட்டீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் பக்கமா நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எல்லா பக்கமும் கோட்டும் ஆயிடுச்சு இந்த மசாலாலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு காரக்கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.